ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். பொதுவா ரூரல் டெவலப்மெண்ட்ங்கிறது என்னன்னா, ரூரல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, வில்லேஜஸ்ல எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். இது ரெண்டு ஸ்டேஜா நடந்திருக்கும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவா பீரியட்ல என்ன நடந்துச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரால என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. லைக் பிஃபோர் 1947, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1947. இந்த ரெண்டு பீரியட்லயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த கிளாஸஸ்ல இருக்கும். இந்த கிளாஸ்ல பர்டிகுலரா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். 1866ல இருந்து தான் மேக்ஸிமம் இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ 1866ல பாத்தீங்கன்னா கிரேட் ஃபெமைன் இருக்கும். பெங்காலியும் சரி, ஒரிசாலையும் சரி. பேத்தாலஜில நம்ம ஆல்ரெடி படிப்போம்ல, என்ன ஆர்கானிசம் காஸ் ஆச்சு, எந்த கிராப்ல வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பீரியட்ல இருந்துமே வந்திருக்க ஆரம்பிக்கும். அதுப்போ அந்த வரும்போதுதான் ஃபெமைன் கமிஷன் சொல்லிட்டு 1866ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் மான்செஸ்டர் காட்டன் சப்ளை அசோசியேஷனோட ரெப்ரசன்டேஷன் 1869ல நடந்திருக்கும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைட்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த இதுல இயர் என்ன ஈவெண்ட் நடந்துச்சு அதுதான் இம்பார்ட்டன்டா இருக்கும். அதுக்கப்புறம் 1871ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, அக்ரிகல்ச்சர், காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது இப்படியேதான் 1879 வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஆனா இதுல பெருசா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஸ்பெசிபிக்கா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர அதுக்கான ஸ்பெசிபிக் விஷயங்கள் அதுல இருந்திருக்காது. திருப்பி ஃபெமைன் கமிஷன் என்ன ஆகும்னா 1818ல வரும். அப்ப இங்க என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரிவைவல் ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்ட் ஆகும் போதுதான் தனியா ஒரு செக்ரட்டரியேட் அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1881ல. அப்ப இந்த செக்ரட்டரியேட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பெசிபிக்கா எல்லா ஸ்டேட்லயுமே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெவென்யூவும் கூட மட்டும்தான், அதாவது ஒரு அட்டாச்சா இருந்த ஒரு விஷயம். தனியா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1882ல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபெமைன் கமிஷனே பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் வந்துட்டே இருக்கும். அந்த இயர்க்கு ஏத்த லைக் இதை ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். அதோட இயர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. 1901ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1903ல மாடல் வில்லேஜ் கான்செப்ட் இருக்கும். அது பின்னாடி ஸ்லைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல வந்திருக்கும். பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு இதோட ஸ்பெசிபிக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ராயல் கமிஷன் 1928ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 1905ல சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது பூனேல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. இதெல்லாமே ஜஸ்ட் என்ன ஈவென்ட் இயர் தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் வர ப்ரோக்ராம்ஸ் தான் இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ். இதுலயுமே எந்த ப்ரோக்ராம் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, சோ இது மேக்ஸிமம் மேட்சஸ்ல வரலாம், இல்லைன்னா சூஸ்ல யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் இருக்கும், இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. கொஸ்டின் ஏரியாஸ்ங்கிறது அதுல இருந்தா வரும். சோ குர்கான் எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1920 எஃப்எல் பிரெயின் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்ரீநிகேதன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர் 1921. சேவாகிராம் ப்ராஜெக்ட் எம்கே காந்தி, மகாத்மா காந்தி 1921ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட் ஸ்பென்சர் ஹேச்சர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1921. ஃபிர்கா விகாஸ் யோஜனாவும் சொல்லலாம், இல்லைன்னா ஃபிர்கா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது 1946ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஐடியல் வில்லேஜ் ப்ராஜெக்ட் இது எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1903ல டேனியல் ஹாமில்டன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஆனா அதோட பேசிஸ் கோஆபரேஷன் மூலமா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னா சுந்தரம்ங்கிற வில்லேஜ் நியர் மெட்ராஸ், அப்போ சென்னை பக்கத்துல இருந்து ஒரு வில்லேஜ். இவங்களுடைய எஃபர்ட்னாலதான் 1910ல பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் டெபாசிட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த நேம்ல இருக்கு டெபாசிட் இன்ஸ்டியூட்ங்கிறது மேக்ஸிமம் நம்மளோட சேவிங்ஸை ப்ரமோட் பண்றதுக்கா இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எலாங் வித் சேவிங்ஸ் கூட ஹெல்த், லிட்ரஸி ரேட்டு, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட பிளானிங் முழுக்கவும் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அந்த டைம்ல இருந்த யங் ஃபார்மர்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா, அன்எம்ப்ளாய்டா இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள மேஜரா செல்ஃப் டிபெண்டன்ட் ஆக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 to 16 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. மோஸ்டா இந்த மாதிரி நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல பாக்குற எல்லா ஸ்கீமோட மேஜர் மோட்டிவ் என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும், உமன் எஜுகேஷனையோ இல்ல லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் பேசிக்ஸா இருந்திருக்கும். ஒவ்வொரு அடிப்படை காரணங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கான ரீசன்ஸ் இதுவாதான் இருந்திருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து குர்கான் எக்ஸ்பெரிமெண்ட் 1920ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. குர்கான்ங்கிறது ஒரு பிளேஸ், டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இவர் பிரெயின் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த குர்கான் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டெப்டி கமிஷனரா இருந்திருப்பாரு. இவர் என்ன நினைச்சாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து ரூரல் அப்லிப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். இவரோட மெயின் பிரின்சிபல் என்னவா இருக்கும்னா ரூரல் டெவலப்மெண்ட்ங்கிறது ப்ராக்டிக்கல் பேசிஸ்ல பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து அதை வில்லேஜையோ டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு வில்லேஜஸ்லயுமே டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்கேலா ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டே முழுசா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் எடுத்திருப்பாங்க, இவர் மட்டும் தான் ஒரு ஹோல் டிஸ்ட்ரிக்டே இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண இருப்பாரு. இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், தேவையில்லாத செலவுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும், உமன் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே கேம்பெயின் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஏரியாஸ் ஆஃப் ஒர்க்ஸ் என்னவா இருக்கும்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கா கிராப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது இன்டெரக்டா ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். ஸோ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ ஹெல்த் இம்ப்ரூவைசேஷன்ல வரும்போது சானிடைசேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ ரூரல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காவே உமன் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வந்து சொன்னோம்னா ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தோட கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோஆர்டினேஷனும் பப்ளிசிட்டியும் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீநிகேதன் ப்ராஜெக்ட். இது வந்து 1921ல ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்ரீநிகேதன்ங்கிறது ஒரு பிளேஸ், எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பேக்வர்டா இருந்துச்சு. லைக் எதில் இல்லைன்னா சோஷியலாவும் சரி, எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி ரொம்ப பேக்வர்டா இருந்த பிளேஸா ஓவராலா எல்லா டெவலப்மெண்ட்டும் கொண்டு வரணும்னு இந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அந்த வில்லேஜ்ல இதுக்காக ஸ்ரீநிகேதன் வில்லேஜ் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 8 வில்லேஜஸ் கிட்ட தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே 15 வில்லேஜஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலா எத்தனை பிளேசஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுங்கிற கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூரல் பீப்புளுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ரூரல் பீப்புளை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா குட்டி குட்டி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. புது புது டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. டெய்ரி ஃபார்மிங் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஒரு கோஆபரேஷன்ங்கிற ஃபீலிங், ஏன்னா அப்பெல்லாம் வந்து தனித்தனியா இருந்த விஷயத்த கோஆபரேட்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. டு கிரியேட் த ஃபீலிங் ஆஃப் ரூரல் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல இம்பார்ட்டண்டா நோட் பண்ண விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. லைக் மலேரியா, டிபி, அதாவது டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கு எல்லாமே கேம்பெயின் பண்ணாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணுங்கிறது இவங்க ஃபோக்கஸா இருந்தாங்க. இவங்களோட பீரியட்ல தான் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. நைட் ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த ப்ராஜெக்ட்ல நைட் ஸ்கூல் வந்திருக்கும்னு கேட்பாங்க. ஸோ நைட் ஸ்கூல்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல்ங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஸ்கவுட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பீரியட்ல வந்திருக்கும். சில 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் ஸ்கூல் பாயிண்ட்டும் ஸ்கவுட் ஆர்கனைசேஷன், வீவர்ஸ் கோஆபரேட்டிவ், இந்த 3 எந்த ப்ராஜெக்ட்ல வந்துச்சுன்னு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் சேவாகிராம். சேவாகிராம் பொறுத்த வரைக்கும் சில புக்ல 1920 இயர் கொடுத்திருப்பாங்க, சில இதுல 1921 கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால 1922 to 21 நான் கொடுத்திருக்கேன். கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மகாத்மா காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவர் வந்து அவரோட ஆசிரமத்துல வாரதா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பீப்புள் வந்து எக்கனாமிக்காவும் சரி சோஷியலாவும் சரி சப்ரஷன் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிசம், இவரோட பீரியட்ல உங்களுக்கு தெரியல இண்டிபெண்டன்ஸ் அப்ப பிரிட்டிஷ் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேட்ரியாட்டிசம்ங்கிற ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இப்ப சேவாகிராம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும். அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட், ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஆஸ் யூஷுவல் காந்தினாவே உங்களுக்கு ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் பாயிண்ட் வந்துடும். ஸோ இந்த 4 பிரின்சிபல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து காந்தியன் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்னே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்த ப்ரோக்ராம்ல வர எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். அவரோட பீரியட்ல உங்களுக்கு தெரியும் காதி கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும். ஹெல்த் ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. சானிடேஷனுக்காகவும் உமன் வெல்ஃபேர், எக்கனாமிக் ஹெல்ப், இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராமா அப்லிட் பண்ணும்போது பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாமே அப்லிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ உமன் எஜுகேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணாரு. அதே சமயம் பிரைமரி அண்ட் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவங்களோட ப்ரோக்ராம்ல சோஷியல் ஹார்மனி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா சோஷியல் ஹார்மனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஒரு விஷயத்த வேல்யூ பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது, லைக் நீங்க எந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேசிஸ்லயும் உங்களை வந்து என்ன சொல்றது, பிரிக்காம, பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையுமே ஒரு பீஸாவும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் சோஷியல் ஹார்மனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட பீரியட்ல இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, மதர் டங்கை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரோட பீரியட்ல என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா 4 விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஆல் இந்தியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன், ஹிந்துஸ்தானி எஜுகேஷன் அசோசியேஷன், கஸ்தூரிபா காந்தி அசோசியேஷன். இந்த 4மே யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டா காந்தி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபெயிலியர் சோல் ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துச்சு. ஏன்னா இவங்களோட பீரியட்ல பிரிட்டிஷ் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் அங்கங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது இவரோட இது வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1921 ஸ்பென்சர் ஹேச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா மார்த்தாண்டம்ங்கிற பிளேஸ் தான். இது ட்ரிவாண்ட்ரம் பக்கத்துல இருக்கு. யாரோட அசோசியேட் ஆகி வரும்னா கேரளா ஸ்டேட்டோடைய லைக் யங்மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அண்ட் தென் கிறிஸ்டியன் சர்ச் அசோசியேஷன் இவங்க மூலமா இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ஃபீல்டு ப்ரோக்ராம், அதாவது 3 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு இங்க வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது டெவலப்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா ஸ்பிரிட், மைண்ட், பாடி, இந்த 3மே உங்களுக்கு டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு மனுஷன் ஸ்பிரிச்சுவலாவும் டெவலப் ஆயிருக்கணும், மைண்ட் வைஸும் சரி, பாடி வைஸும் டெவலப் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா லேட்டரா இது என்ன ஆச்சுன்னா 5 ஃபோல்டு ப்ரோக்ராமா போச்சு. பிசிக்கலாவும் சரி, ஸ்பிரிட், மைண்ட், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸாவும் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஃபோல்ட் ப்ரோக்ராம், 5 ஃபோல்ட் ப்ரோக்ராம் எதுல வரும், அது என்னென்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் அண்ட் கோஆபரேஷன் தான். ஹெல்பிங் த பீப்புள் டு ஹெல்ப் இன் தேர் ஓன் ஒர்க். அவங்களோட ஓன் ஒர்க்குக்கே அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு இவங்களை கிட்டத்தட்ட செல்ஃப் டிபெண்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இவங்க ஓப்பனிங் டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ், நிறைய இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ் மாதிரி ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்க, சர்வேஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியால என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கேத்த மாதிரி இவங்க ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பீப்புள் அட்ராக்ட் பண்றதுக்கு இவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க, டெக்னிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரூரல் டிராமாஸ் போடுறது, எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்றது, டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி இவங்களோட ப்ரோக்ராமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா விஷயங்களும் பார்த்திருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் தான். மோஸ்டா எல்லா ஒரு ப்ராஜெக்டோடைய விஷயமும் வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்டா இருக்கும். அதே சமயம் இவங்க ஷார்ட் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணாங்க. 6 வீக் கோர்சஸ் அந்த மாதிரி வில்லேஜஸ்க்கும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி இவங்க ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பரோடா வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதோட இயர் 1932. பரோடா அப்படிங்கிறது வந்து குஜராத் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது யார் ஸ்டார்ட் பண்ணானா பிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூரல் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும், எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது. அது போக அக்ரிகல்ச்சருக்கான ப்ராக்ரஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் வில்லேஜ் சர்வீஸ், ஐவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். 1945 வந்திருக்கும். இது அலிகர் டிஸ்ட்ரிக்ட்ல யூபில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா WH விஷர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்னா, எல்லாத்துலயுமே ரூரல் பீப்புள் எஜுகேட் பண்ணணுங்கிறது காமன் பாயிண்ட். அதே சமயம் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது போக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அந்த ப்ராப்பரான பிளானிங் வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஒரு வில்லேஜ் லெவல்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபிர்கா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது 1946ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். யார் இனிஷியேட் பண்ணாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டி பிரகாசம் அப்படிங்கிறவரு. இது கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் தான். இதோட மெயின் எய்ம் என்னன்னா, காந்தியன் ஐடியல், அதாவது கிராம ஸ்வராஜ் அப்படிங்கிற விஷயத்த அட்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1946ல லாஸ்ட் குவார்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 34 ஃபிர்காஸ், மெட்ராஸ் ஸ்டேட்ல வந்து 34 ஃபிர்காஸ்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மெட்ராஸ்ல தான். லாஸ்டா லைக் கிட்டத்தட்ட 1950 கிட்ட வரும்போது 50 கிட்ட வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம. நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். இவங்க ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும். பஞ்சாயத்து அண்ட் கோஆபரேட்டிவ் கமிட்டிஸை டெவலப் பண்றது. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபார்மிங், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லாமே இருந்துச்சு. இவங்களும் பாத்தீங்கன்னா காதி அண்ட் கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம எப்படி வந்து சேவாகிராம்ல சொன்னோமோ அதே மாதிரி பாயிண்ட் வந்து இவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. காதி கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க மெட்ராஸ்ல.
நெக்ஸ்ட் வந்து க்ரோமோர் ஃபுட் கேம்பெயின் 1947ல நடந்திருக்கும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுட்டோட நீட் வந்து கம்மி, ஃபுட்டோட நீட் தேவைய ஆரம்பிச்சிச்சு, ப்ரொடக்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற கான்செப்ட்ல தான் மோஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நேஷனல் லெவலில் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இது கொஸ்டின்ல வரலாம், எது வந்து நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண கேம்பெயின் கேட்டால் க்ரோமோர் ஃபுட் கேம்பெயின் தான். இது கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகி பண்ணியிருப்பாங்க. இதை ரிவ்யூ பண்ணவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த ப்ரோக்ராம், இந்த கேம்பெயின் வந்து 1948ல ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. தக்கூர் தாஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி மூலமா தான் இது பண்ணிருப்பாங்க. இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது போக வந்து கிராப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நியூ சீட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே அந்த பீரியட் தான் கிட்டத்தட்ட வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேம்பெயின் மூலமா எந்த பர்டிகுலர் கிராப்போட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காட்டன் ஜூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் மெயின் கொஸ்டின் ஏரியாவே. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ரீகேப் பண்ண மாதிரி தான். இதுல என்ன 1-2 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஸோ ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, அந்த இது ஒரு ஸ்கீம் ஆஃப் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சுந்தர்பன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க வெஸ்ட் பெங்கால்ல. இதோட இயர் 1903. டேனியல் ஹாமில்டன் தான். இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்கிறது இந்த ஐடியல் அல்லது மாடல் வில்லேஜ் கான்செப்டை யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்பாங்க. கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியாங்கிறது 1904ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா நிக்கல்சன் அப்படிங்கிறவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மெட்ராஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே சேவாகிரம் ப்ராஜெக்ட்ல இயர் இதெல்லாம் பார்த்தோம். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, நாய் தள்ளீம் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த ப்ராஜெக்ட்ல வந்திருக்குன்னு கேட்பாங்க. சேவாகிரம் ப்ராஜெக்ட்ல தான். அதே மாதிரி வில்லேஜ் கைடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து குர்கன் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் வந்திருக்கும். அதாவது வில்லேஜ் கைடு, வில்லேஜ் லெவல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்சன் இன்சார்ஜ் மாதிரி எடுத்துட்டு அவங்க மூலமா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் வில்லேஜ் கைட், கிட்டத்தட்ட கைட் பண்றவங்க, அதான் வில்லேஜ் கைட்ஸ். ஸோ அந்த டேர்ம் இம்பார்ட்டன்டா எங்க வந்துச்சுன்னா குர்கன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட்ல ஸ்பென்சர் ஹேட்ச் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். இதுல வந்து கான்செப்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ், புல் ஹப், ஹனி கிளப், வீவர்ஸ் கிளப், இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ப்ராஜெக்ட்ல வரும்னு கேட்டா மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஸ்ரீநிகேதன் ப்ராஜெக்ட்ல பாரதி பாலிகா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னாலும் ஸ்கவுட், அது ரிலேட்டடா பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து 1928ல வந்திருக்கும். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா லாங்லிங் லித்தவ் அப்படிங்கிறவர் தான். இது மூலமா தான் நமக்கு வந்து ஐசிஆர் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது ஜூலை 16, 1929ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஐசிஆர் டே என்னைக்குன்னு கேட்டாலும் ஜூலை 16th. அடுத்து பரோடா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து பிடி கிருஷ்ணமாச்சாரியா தான். இவங்களோட எய்ம் வந்து என்னவா இருக்கும்னா, ரூரல் பீப்புளை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஸ்கீம் என்ன, இயர் என்ன, யார் இனிஷியேட் பண்ணாங்க, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை மட்டும் இது பண்ணாவே போதும். இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் மேஜரா வரும். தேங்க்யூ.